போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி காவல் சப்டிவிஷனில் உள்ள காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமி கற்றல் திறன் குறைபாடு உடையவர். இவர் கடந்த திங்கட்கிழமை காலை வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். மாலை வரை வீடு திரும்பவில்லை என்பதால் பல இடங்களிலும் தேடிய உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். போலீசாரும் ஆங்காங்கே உள்ள கண்காணிப்பு கேமராக்களை பார்த்து தேடி வந்துள்ளனர். இந்த சிறுமி கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் தனியாக நின்றதை அவரது உறவினர்கள் பார்த்து வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது அந்த சிறுமி கூறும்போது, வீட்டிலிருந்து ஒரு பேருந்தில் வந்து அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் இறங்கி நின்ற போது அந்த பகுதியில் நின்ற ஒருவன் தன்னிடம் சிரித்து பேசி அழைத்து சென்று தனியாக ஒரு கோழி பண்ணையில் தங்க வைத்து உடம்பில் ஆங்காங்கே தவறான முறையில் தொட்டான் என கூறியுள்ளார். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் தனது தோடை வாங்கி அடகு வைத்து பணம் கொடுத்தான். அவன் செல்போன் நம்பர் கொடுத்து திரும்ப கொண்டு வந்து விட்டு சென்றான் என கூறியுள்ளார். சிறுமி கூறிய அந்த நபர் முதுகாடு கிராமத்தைச் சேர்ந்த துரைராசு என்பவரது மகன் பெரியசாமி. இவர் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வருவது தெரிய வந்தது. 19 வயதான பெரியசாமியை போலீசார் அழைத்து வந்து விசாரணை செய்தபோது பேருந்து நிலையத்தில் நின்ற அந்த சிறுமி என்னை பார்த்து சிரித்தாள். அவளிடம் பேச்சு கொடுத்தேன். எனக்கு அம்மா அப்பா இல்ல, பெரியம்மா வீட்டில் இருக்கிறேன் என கூறினாள். அதன் பிறகு எங்கள் ஊருக்கு அழைத்து சென்று ஒரு கோழி பண்ணையில் தங்க வைத்தேன். இரவில் பாலியல் சீண்டல்களிலும் ஈடுபட்டேன். அந்த சிறுமியின் தோடை வாங்கி ரூபாய் 3000க்கு அடகு வைத்து 1500ஐ அந்த சிறுமியிடம் கொடுத்துவிட்டு மீதி 1500 பணத்துடன் மீண்டும் அறந்தாங்கி பேருந்து நிலையம் சென்று இதே போல நின்ற மற்றொரு சிறுமியிடமும் பேச்சு கொடுத்து புதுக்கோட்டை வரை அழைத்து சென்று மீண்டும் கொண்டு வந்து விட்ட பிறகு முதலில் கோழிப்பண்ணையில் தங்க வைத்திருந்த சிறுமியுடன் இரவில் தங்கிவிட்டு மறுநாள் அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் கொண்டு வந்து விட்டேன். இதே போல தனியாக வரும் சிறுமிகளிடம் சைகை மூலம் அவர்களிடம் பழகி பின்னர் அடிக்கடி வெளியில் அழைத்து சென்று சந்தோஷமாக இருப்பேன் என கூறியதும் விசாரணையில் ஈடுபட்டிருந்த தனிப்படை போலீசாரே அதிர்ந்துள்ளனர். இதே போல இதே காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மற்றொரு கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் ஃபேன் ரிப்பேர் செய்ய சென்ற தஞ்சை மாவட்டம் பட்டப்பனார் வயல் கிராமத்தைச் சேர்ந்த ராமசுந்தரம் என்பவரது மகன் தமிழ்ச்செல்வன் வீட்டில் மூளை வளர்ச்சி குறைபாடுடைய பெண் தனியாக இருப்பதை பார்த்து அந்த வீட்டிற்குள் சென்று அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளான். இதனை பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் பார்த்து அந்த பெண்ணின் உறவினர்களிடம் கூறியுள்ளனர். தொடர்ந்து உறவினர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கீரமங்கலம் காவல் ஆய்வாளர் பாரதி வழக்கு பதிவு செய்து சிறுமி உள்ளிட்ட 2 மாற்றுத்திறனாளிகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்த 2 எலக்ட்ரீஷியன்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். ஒரே காவல் சரகத்தில் சில நாட்களில் மாற்றுத்திறனாளி சிறுமி உள்ளிட்ட 2 பெண்களுக்கு பாலியல் தொல்லை நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் முதுகாட்டைச் சேர்ந்த பெரியசாமி தனியாக வரும் சிறுமிகள் பேருந்து நிலையத்தில் தனியாக நிற்கும் சிறுமிகளை சைகை மூலம் தவறாக பேசி தனியாக அழைத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதேபோல இந்த வழக்கு மட்டுமல்லாது வேறு சில வழக்குகளிலும் இவன் ஈடுபட்டிருக்க கூடும் எனவும் தொடர்ந்து விசாரணை செய்து எத்தனை சிறுமிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதையும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் போலீசாரோ இந்த ஒரே புகாரோடு நிறுத்தியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.